அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வட்டி ஒரு சமுதாய சுரண்டல் என்ற தலைப்பின் கீழ் இதை தேசிய தௌஹீத் பேரவை, பல்லாவரம் பேரவை சார்பாக ஆங்காங்கை இதை எடுத்து உரைத்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக உங்கள் மத்தியில் வந்திருக்கிறோம். வட்டியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எந்த அளவுக்கு காட்டமான கண்டனமான வார்த்தைகளை சொல்லி ஒரு மூமினாக இருந்தால் அந்த வட்டியில் வீழக்கூடாது என்ற அளவுக்கு சொல்லி கடந்து சென்ற சமுதாயத்தை சுட்டிக்காட்டி, யூத சமுதாயத்தை சுட்டிக்காட்டி, ஒரு கெட்ட சமுதாயத்தை சுட்டிக்காட்டி இந்த பாதையில் போவாதீர்கள் என்று எடுத்துரைக்கிற அளவுக்கு கடும் சொற்களால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துரைக்கிறான் அவன் திருமறையாம் அருள்மறை குர்ஆனில். அதில் ஒரு வசனமாக ஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, வட்டியை வாங்கக்கூடியவர்களும் திங்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வுக்கு எதிராக போர் பிரகடனத்துக்கு, ஹர்பி மினல்லாஹ், நீங்கள் போர் பிரகடனத்துக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கை சண்டை வாய் சண்டைக்கு அல்ல, கத்தி சண்டைக்கு அல்ல, போருக்கு என்றால் ஆயுதம் தரித்து சண்டை போடுறது. இந்த வட்டி என்ற இந்த மாயக்கல்லனை, இந்த அசிங்கம் பிடித்த இந்த செயலை, மனித இனத்தையே அதல வாதாளத்தில் தள்ளக்கூடிய இந்த கூறுகட்ட செயலை, இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறார் என்றால் ஹர்ப். ஹர்ப் என்றால் போர் பிரகடனம், நேரடி சொல். இந்த சொல்லை பயன்படுத்துகிறானே, மூமினுக்கு உள்ளம் அஞ்சவில்லையா? அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டான் என்றால், அல்லாஹ் ரசூலும் ஒரு முடிவு எடுத்து விட்டார் என்றால், அதில் மறுகணம் இன்னொரு முடிவுக்கு மூமினுக்கு அதில் வேலை இருக்கா? இதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த தோரணையில் வட்டி வந்தாலும் சரி, அது எந்த தோரணையில் வந்தாலும் சரி, சின்ன டிவியில ஆரம்பித்து சாதாரண உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேன் வரைக்கும், ஒரு ஏர் கூலர் வரைக்கும் வட்டி இருந்தால் அதை நாங்கள் வாங்க மாட்டோம். எங்களுக்கு அதில் லாபம் இருந்தால் அதுல 0% ஏமாத்துறதுக்கு வேற வகையில ஏமாத்திடுவான். உண்மையிலே 0% இந்த பரவாயில்ல, 0% இன்ட்ரெஸ்ட், 0% அப்படி சொன்னா ஏமாத்திரலாம் என்று அதுல உள்குத்து இருக்கும். அதனால வட்டி இருக்குதா என்பதை கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். காரணம் என்ன? எனக்கு அல்லாஹ் இதை தடை விதித்திருக்கிறான், அல்லாஹ் என்னை போருக்கு வா என்று அழைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன். இந்த வார்த்தை வரணும் அன்புக்குரிய மூமின்களே. இந்த சொல்லை கண்டு அஞ்ச வேண்டும். என்னடா அல்லாஹ் போர் பிரகடனத்துக்கு கூப்பிடுறானா, அவனோட போர் பிரகடனத்துக்கு நாம் போனால் சின்ன பின்னமா ஆகி விடுவோமே, வட்டி வீழ்த்தி பரக்கத்து இல்லாம ஆகி போயிருமே. அல்லாஹ் இந்த வியாபாரத்தை பரக்கத்தாக்கி வட்டியை அளிக்கிறான் என்ற சொல்லை அவன் சுட்டி காட்டுகிறானே. நீ ஒரு 5 ரூபாய் பொருளை 10 ரூபாய்க்கு வித்துக்கோ, லாபத்தை அடைந்து கொள். ஆனால் அவனிடம் சுரண்டி சாப்பிடாத. அவனுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு, அவனுடைய சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டு 250 ரூபாய் 500 ரூபாய் எனக்கு வட்டிக்கு வை என்று கேட்பதற்கு பேர் தான் வட்டி. அதில் கையில வாங்க ரூபாய்க்கு மட்டும் இல்ல, பொருள்களுக்கு ஒவ்வொரு பொருள் இருக்கும். அதில் சின்ன பொருளிலிருந்து பெரிய பொருள் வரைக்கும் அதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருந்தால் நான் அந்த வட்டியை பெறமாட்டேன் என்று ஒரு மூமின் வாயில் அந்த வார்த்தை வர வேண்டும். உலக லௌகீகத்தில் விழுந்துவிடக் கூடாது. பேராசையை உழைத்து கட்டி என் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேன், அவன் சொன்ன வார்த்தைக்காக நான் கட்டுப்படுகிறேன் என்ற ஒரு வார்த்தை மூமின் வாயில் உதிர்க்காமல் வரைக்கும் அவன் இந்த வட்டியிலிருந்து வரமாட்டான். சின்ன சின்ன வட்டியெல்லாம் ஆதரிப்பான். பேங்க்ல கிடைக்குதா, பிக்சட் டெபாசிட்டா அனுபவிச்சுக்கிறவன், ஒத்திக்கா அனுபவிச்சுக்கிறவன், எல்லாத்துக்கும் நியாயமான வார்த்தையை கற்பித்து விடுவான். அப்ப எப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான்? மற்ற பிழைகளுக்கெல்லாம் வேற மாதிரி. இது ஹர்பி மினல்லாஹ், என்னிடம் சண்டைக்கு வந்தா நீ தும்சமாகிடுவ, நாசமாகிடுவ என்ற சொல் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். என் அன்புக்குரிய முஃமின்களே, அன்புக்குரிய சொந்தங்களே, கொள்கை உறவுகளே, வட்டியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி வீழ்த்த வேண்டும். வட்டியின் வாசல் பக்கம் நாங்கள் செல்ல மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வான் என்று சொல்லி என்னுடைய நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.